ஹாய் மக்களே, நீங்கள் வந்துருக்குது நிஞ்சா கேமிங் தமிழ். இன்னைக்குள்ள கேம் பிளே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ட்ரெயின் சிமுலேட்டராக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இது என்னதுன்னு நினைக்கிறீங்க? இது வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஃபோனு, உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இது ப்ளே ஸ்டோர் மட்டும் தான் இருக்குது. அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஃபோனு. ஏன்னா ஆண்ட்ராய்டில் தானே சில கேம்ஸ் எல்லாம் கிடைக்கும், ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரியே. ஸோ தெரியுதா, இது வந்துட்டு ஆப் ஸ்டோரு. நான் வந்துட்டு வச்சுருக்குது ஆண்ட்ராய்டு. ஆனால் எப்படி ஐஃபோன் அப்படின்னு கேட்காதீங்க, அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. இதான் கைஸ் அந்த ஆப்பு. இருங்க நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதை வச்சு நான் சேஞ்ச் பண்ணி இப்போதைக்கு நான் வந்துட்டு ஆண்ட்ராய்டு, அதாவது ஐஃபோன் மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஆப் பேர் லான்ச்சர் iOS. சரி வாங்க கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஓகே வேஸ், மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் போட்டு ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் வரும். ஓகே வேஸ், எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின் கேம்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா த பிகினிங்னு ஒன்று இருக்குது. வாங்க நம்ம ட்ரிப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஃப்டர் கெட்டிங் ஸ்கோல்டு பை லோக்கோ பைலட். ஓகே, இந்த கேம் வந்துட்டு போன ஒரு கேம் விளாண்டோம்லாம், பஸ் சிமுலேட்டர் இந்தியான்னு சொல்லிட்டு, அந்த கேமோட டெவலப்பர் தான் இந்த கேம் செஞ்சுருக்காங்க. இது வந்துட்டு புது கேம் தான் இதுவும். ஓகே, சீசன் 1 ஜாயினிங் டே. ஓகே, அதில் சீசன் எவ்வளோலாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இது நான் விளாண்டு கேம் பிளேயோ போட்டானா கூட தெரியல. ஓகே, நிறையா சஸ்பெண்ட் இருக்கு நீ இவ்வளோ வீடியோவில், அது மட்டும் தான் நல்லா தெரியுது. ஓகே, இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ட்ரெயின் சிமுலேட்டர்னு சொல்லிட்டு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின் வருது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கோயில் இருக்குது. அதில் செல்லாத்தா டெட மாரியாத்தா அப்படின்னு சத்தம் கேட்டுருக்கு. ஓய், ஓகே, இதுதான் ட்ரெயின். இது பார்த்தீங்கன்னாக்கா என்ஜின் ட்ரெயின். சத்திடார், நான் சத்தியா நீ டிரைவிங்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் உனக்கு பேசிக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். சரி, நீ வந்துட்டு புஷ் பண்ணு அந்த ட்ரோலி ஜென்ட்லி அப்படின்னு, ட்ரோலியை மெதுவாக புஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சட்டி தலையன் எனக்கு புஷ் பண்ணியாச்சு. அது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான் சட்டி தலையன். ஏன்னா இப்போ சட்டிடார் தானே. இப்போ வந்துட்டு நீ 90 ஸ்பீட் ரீச் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான் சக்தி தலையன். சரி, ரீச் பண்ணிட்டா போச்சு. இதில் ஹார்னெல்லாம் இருக்குது. சூப்பராக முடிச்சிட்டேன் அப்படின்னு சக்தி தலையன் சொல்கிறான். சரி, நான் இங்கேருந்து நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சென்னை சென்னை போகிறோமா நம்ம? செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரெயின் சும்மா கலக்கலாம், மாஸாக கெத்து ஸ்டைலாக போகுது. ஓகே, அவ்வளோ வேகமாக போகுதுன்னு. ஓகே கைஸ், ட்ரெயின் வந்துடுச்சு. ஓகே, ட்ரெயின் நிப்பாட்டிதான் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, அப்படியே மெதுவாக ட்ரெயின் வருது. அவ்வளோதான். 5 4 3 2 1 0 மீட்டர்ஸ். ஓகே, நம்ம வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 1 முடிச்சாச்சு. வாங்க லெவல் 2க்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் விவர்ஸ், இப்போ இந்த சீசனில், அதாவது இந்த எபிசோடில் நம்ம என்னவாக இருக்க போகிறோம், ட்ரெயின் டிரைவராக இல்லை, நம்ம வந்து ட்ரெயின் ட்ராவலராக இருக்க போகிறோம். ஸோ இந்த லெவல் முடிச்சோடனே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அது வந்துட்டு ஒரு சஸ்பெண்ட் உங்களுக்கு. ஸோ அது பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஃபைண்ட் யுவர் கவுச். என்னோட ட்ரெயினோட கவுச் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது ட்ரெயினோட அதான் என்ன சொல்ல வருது, சீட்டு, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்லீப்பர் கிளாஸ். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு அதாவது ட்ரெயின் டிரைவராக இருந்தாலும் இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு ட்ரெயின் ட்ராவலராக இருக்கும். போடா டேய், ஃபைண்ட் சீட். ஓகே, இங்கே இல்லை, இங்கே இருக்கு, இங்கே உட்காரு, இங்கே உட்காரு, இங்கே உட்காரு. அவ்வளோதான், உட்காந்தாச்சு. போகலாம் போ. என்ன மாஸ்கெல்லாம் போட்டிருக்கேன், என்னடாச்சு? ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், ட்ரெயின் வந்துட்டு நகர்ந்துட்டு இருக்கு. அதாவது சென்னை ஸ்டேஷன்லேருந்து நகருது. ஓகே, என்ன வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஐயோ வயிறு வலிக்குது அப்படின்னு தமிழில் எனக்கு விளங்குது, உங்களுக்கு விளங்குதான்னு தெரியல. ஓகே, நம்ம செயினை புல் பண்ணுவோம். ஓகே, ஹெல்ப் த லேடி கம்ப்ளீட்டட் ஆப்ஜெக்டிவ். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வயிறு வலிக்குதா, நம்ம தண்ணி கொடுக்கக்கூடாது. தண்ணி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட் ஆகாது. ஓகே கைஸ்,
நான் உங்களுக்கு சஸ்பெண்ட்னு சொன்னேன்ல, அது நான் இப்போ காமிக்கிறேன். ஓகே அந்த சஸ்பெண்டை வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ வந்துட்டு காமிக்கிறேன். சரி வெயிட் பண்ணுங்க. ஓகே அதுக்கப்புறம் நான் உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கேன், ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி எல்லாருக்கும். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி டு எவ்ரி ஒன், டு சப்ஸ்கிரைபர் டு எவ்ரி ஒன் கைஸ். நான் அது உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லேயே போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, இங்கே பாருங்க நான் வந்துட்டு அவர் 80 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவர் அனுப்பிவிட்டார் எனக்கு. அதாவது வீடியோ அனுப்பிவிட்டார். நான் போயிட்டு சூப்பரு விடிஜி பேக் அப்படின்னு போட்டு விட்டு ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி எவ்ரி ஒன் விடிஜி ப்ரோ ஆல்சோ ப்ளீஸ் பின்னு போட்டு விட்டா அவர் பார்த்துனாங்க வச்சுக்கோங்களேன் லைக் போட்டு பின் பண்ணி விட்டார். வாவ் தேங்க்யூ ப்ரோ, யூ சேம் டு யூ. தேங்க்ஸ் ப்ரோ. ராக் ஸ்டார் கேமிங் தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே அவருக்கு 164 சப்ஸ்கிரைபரா. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி கைஸ். ஸோ ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி அவர் பின் பண்ணணுன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் கேளுங்க அவர் பண்ணி விடுவார். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்த தடவை கேளுங்க போட்டு விடுவார். ஓகே ஸோ கைஸ் நம்ம வாங்க கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அக்கீர் பகான் ஸ்டுடியோ இன்னொன்று ஒரு கேம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, லவுண்ட்ரி ஸ்டோர் சிமுலேட்டர்னு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் ஸ்டீமில் அவைலபிளாக இருக்குது, இல்லாட்டி கம்ப்யூட்டர் கேம் இதில், ஆனால் ஸ்டீமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓகே வாங்க நான் கேம் பிளேக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தேங்க்ஸ் ஃபார் 64 சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து 64 சப்ஸ்கிரைபரில் இருக்கோம். இதே மாதிரி நீங்கள் 100 சப்ஸ்கிரைபர் கொண்டு போங்க கைஸ். அதாவது நான் என் பர்த்டே டேட் நான் சொல்ல மாட்டேன், அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் போனேன். அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுவேன். நான் எத்தனை மணிக்கு போடுவேன்னு கேட்டிங்கனாக்கா வச்சுக்கோங்களேன் நான் வந்துட்டு ஒரு 12 மணிக்கு போடுவேன். அதாவது 12 AM PM எனக்கே தெரில. ஆனால் நான் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே போட்டு விட்ருவேன் இப்படி வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துக்கலாம். ஓகே கைஸ் நம்ம வாங்க போகலாம். ஒலன்னு பேசிகிட்டே இருக்கோம், வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் நம்ம ட்ரக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணோம். ஓகே வாங்க போகலாம். உண்மை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் சொல்லியிருப்பேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில், அதாவது என்னது சொல்லியிருப்பேன்னு கேட்டிங்கனாக்கா நாளையிலேருந்து இல்லாட்டி இன்றைக்கிலேருந்து நான் ரோப்ளாக்ஸ் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருப்பேன். அது நாளையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் ஹாரர் கேம்ஸ்லேருந்து எக்கச்சக்க கேம்ஸ் நான் இன்னும் முடிக்கவே இல்லை. அதனால நாளையிலேருந்து ரோப்ளாக்ஸ் கான்டென்ட் தான் வரும். ஸோ உங்களுக்கு அதாவது என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியணுன்னா முன்னாடி சொல்லிடுங்க. ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே இது பண்ணிப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு ட்ரெயின் ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை ஒரு டாஸ்க் இருக்குது, நம்ம டிரைவர் சீட்டில் உட்காந்துப்போம். ஓகே போகலாமா? மெயின்டைன் ஸ்பீட். ஓகே போகலாம் போ. ஓகே மெயின்டைன் ஸ்பீட் பிலோ 50. ஸோ கைஸ் அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சாம இருக்காங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னாக்கா 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ ராஜேந்தர்னு ஒருத்தர் இருக்கார், அட்டென்ஷன் லோக்கோ பைலட்னு சொல்கிறாரு. அங்கே ட்ராக் வந்துட்டு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் வந்துட்டு மெதுவாகவே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அதனால 30 ஸ்பீடில் போக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கு மேலேயே தாண்டி போயிட்டுருக்கோம். பரவாயில்ல விடுங்க கைஸ் 50 ஸ்பீட் தான். மேக் ஷூர் நீ ஹார்ன் பண்ணணும் அது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே நன்றி நான் வந்துட்டு ஹார்ன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஓகே நம்ம 50 ஸ்பீடே வந்துட்டோம். ஐயோ குறை ஐயோ. ஓகே கைஸ் இது குறைக்கிற மாதிரி இல்லை, லெவல் கம்ப்ளீட்டடா இல்லை என்ன சொல்ல வரீங்க? வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓஹோ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அது முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்பீட் டெஸ்ட் மிஷின். ஓகே வாங்க போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதோட சீசன் 2 உங்களுக்கு வேணும்னா அதை கமெண்டில் சொல்லி விட்ருங்க. ஓகே இதில் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் நம்ம வந்துட்டு அதாவது ஏதோ இந்த கார்கோ ட்ரெயின் எல்லாம் போகல அதான் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ எவ்வளோ ஸ்பீட் போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம் கைஸ் இந்த ஸ்பீட் டெஸ்டிங் மிஷினில். ஸோ சீசன் 2 வேணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், இல்லாட்டி ரோப்ளாக்ஸ் வீடியோவே கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் விடிஜி ப்ரோக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவர் வந்துட்டு பின் பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய குட்டு, அதாவது சொல்ல வரேன்
பின் பண்ணியிருக்கான்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு குட் சப்ஸ்கிரைபர் கிடைக்க மாட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் டு விடிஜி வசந்த் தமிழ் கேமிங். ஓகே, அவரும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப், அதாவது சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். ஓகே, அதுக்கப்புறம் மறக்காமல் நீங்கள் விடிஜி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் பேர் வசந்த் தமிழ் கேமிங் @வசந்த் தமிழ் கேமிங். ஓகே சரி கைஸ், நம்ம வாங்க வண்டி ஓட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க. இந்தியன் ரயில்வே ட்ரெயின் ஸ்பீட் டெஸ்ட்டு. ஓகே, சக்தி தலையன் சொல்கிறான், அந்த ரூட்டு கிளியராச்சு, நீ இப்போ எல்லா ஸ்பீட்லேயும் போகிறான், உன் கோலே என்னன்னா 60 செகண்டில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓகே, பண்ணிட்டா போச்சுடா சக்தி. கவிதா, இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நீ எண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே 60 செகண்ட். கார்த்திகே, நான் சீக்கிரமாக எப்படியாவது போயிடுறேன், அப்படி போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் புஷ் பண்ண போகிறேன் அந்த தோட்டத்தில் ஃபுல்லாக. நீங்கள் 2 பேரும் ரெடியாக இருக்கீங்களா? கவுண்டா நான் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. 3 2 1 போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே கைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ணோன்னா சும்மா உட்காந்தா போதும். ஓகே, நம்ம எப்படி இருந்தாலும் ஸ்பீடை அவ்வளோ லிமிட்டாக போய் சேர்ந்துடும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வந்துட்டு எனக்கு லைக், அதாவது சப்போர்ட் பண்ணுங்கள், அதாவது சப்போர்ட் பண்ணுற விதமாக லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வந்துட்டு போய் ஜெயிக்க முடியும். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் செம்ம ஸ்பீடில் போகிறோம். அங்கே பாருங்கள், பா ட்ரெயின் எல்லாம் கலர் அடிச்சு விட்ருக்காங்க. அதாவது அதான் இந்த அது என்ன வாய் ரோலிங்காக ஆகுது. அதான் தார் வண்டி புது வண்டிக்கெல்லாம் இது பண்ணுவாங்களே, தாரோட புது வண்டிக்கு 60 செகண்ட் முடிய போகுது. அவ்வளோதான், 205 போ 206 அவ்வளோதான். சத்தி தலைவன் சொல்கிறான், போயிட்டு நம்ம புது இந்தியாவோட ஸ்பீடை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் எஃபெக்ட் கொடுத்துருக்கீங்க எங்களோட டீமே அப்படின்னு சட்டி தலைவன் சொல்கிறான். சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுறாங்க. நீலாம் லோக்கோக்கு சர்வீஸ்க்கு ரெடியாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறேன். சட்டி தலைவன் சொல்கிறான், எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, இந்த அவனோட ஸ்பீட் ரெக்கார்டோட கிரெஃப்டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவனோட கிரெஃப்டிகேட்டோட காப்பி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அக்செப்ட் பண்ணி விட்டுப்போம். ரொம்ப நன்றி சார். ஸ்டேஷன் மாஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இவன் இன்வெர்டிரியேஷன் வந்துட்டு ஓடுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறேன். நான் பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, கார்த்திக் சொல்கிறது குட் நியூஸு. ஓகே, ஸ்பெஷல் டே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சட்டிதாரு. ஓகே, ஸ்கிப் பண்ணிப்போம். ஓகே, லெவல் கம்ப்ளீட்டட். வாங்க அடுத்த லெவலுக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், புதுசாக தான் ராஜ்யம்னு சொல்கிறேன். அதாவது இந்த சீசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், வைல்டு ரைடு. அதாவது நம்ம விலங்குகள் எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், ராஜேந்திரன் சொல்கிறாரு, அட்டென்ஷன் லோக்கோ பைலட், அங்கே பெங்களூர் ஸ்டேஷனில் மாஸ்டர் பேசிகிட்டு இருக்கேன். ஏஎல்பி கார்த்திக் குமார் சார், நான் என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜேந்திரன் சொல்கிறாரு, உனக்கு தெரியும் வாணியம்பட்டி பெங்களூரில் எலிஃபண்ட் வந்துட்டு கிராசிங் ஜோன் இருக்குது, அதாவது எலிஃபண்ட் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கும் எவ்ரிடே. ஸோ நீ பார்த்தீங்க. ஓகே, நான் பார்த்தே போகிறேன், அதாவது ப்ரிப்பேராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் பெங்களூரு ஷடாபிட்டி லோக்கோ பைலட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சில கோமான எலிஃபென்ட்ஸ் எல்லாம், அதாவது ட்ரெயின் ட்ராக்கை பிளாக் பண்ணிகிட்டு இருக்கோம், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா செம்ம அகோரமாக இருக்கும். நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ரொம்ப அலர்ட்டாக இரு, நான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன். சரி, நான் வேறு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு, இல்லாட்டி அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லாரு. ஓகே, நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்கு, யாருனாலையும் நம்மளை நிப்பாட்ட முடியாது. ஓகே, நம்ம அந்த எலிஃபண்ட் கிட்ட வந்துட்டோம் போலையே. ஆமாம், எலிஃபண்ட் சத்தம் கேட்குது. இதோ அங்கே இருக்குது கைஸ், இதோ அங்கே பாருங்கள், தோ இங்கே பாருங்க, கத்திட்டே இருக்கு. ஆமாம், செம்ம அகோரமாக கோபமாக இருக்கிறது. ஓகே, கத்திட்டே கிடக்குது, என்னடா நடக்குது, சீக்கிரம் வந்து பண்ணுங்கடா. எஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எலிஃபெண்ட் வந்துச்சானே ராஜேந்திரன் கேட்குறாரு. ஆமாம் வந்துடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. ஹோனை அடிச்சு பாரு, ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு.
ஹார்ன் அழுத்திட்டே இருக்கணும் கைஸ். ஓகே கைஸ், நம்ம எப்படியோ ப்ளோ ஆன் பண்ணியாச்சு. ஆனால் அது வேலைக்கு ஆகலை. ஸோ அடுத்தது டே ஏதோ சொல்கிறா சொட்டா தலையா அவங்க போயிட்டாங்களா? இல்லை நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறான். சரி நீ கீழே இறங்கி ஏதோ அவங்கக்கிட்ட பண்ண சொல்லு ராஜீவ் கிட்ட அப்படின்னு சொல்கிறான். போடா டே, நீ ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. அந்த கிரேசியான மிருகக்கிட்ட நான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன போக சொல்கிறான். சரி நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க, டார்ச் காமிச்சிட்டுங்க, அப்பயே நல்லதுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெருப்பு தக தக தகன்னு எரியுது. ஓகே எரியுது நல்லா. இது ஒர்க் அவுட் ஆகுதா? இல்லை கைஸ், நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். ஷபா அந்த இது எலிஃபண்ட் போயிட்டான்னு கேட்குறாரு. நெகட்டிவ்னு சொல்கிறேன். டேய் ஒழுங்காக சொல்ல வேண்டியதானே எது? நான் என்கிட்ட ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஃபயர் கிராக்கர்ஸ் கிட்ட எடுத்து அது மேலே போடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திரன் மொட்டை தலையன் சொல்கிறான். தூக்கி போட சொல்கிறானுங்க. தூக்கி போட்டு தான் பார்ப்போமே என்ன நடக்குது. தூக்கி வீசுகிறான். ஆமாம் ஓடுது லைட்டாக. ஆமாம் ஓடுது. தூக்கி வீசு, ஓடு. ஆனால் நெருப்பு கொளுத்து தூக்கி வீசு, போட்டு. அவ்வளோதான். ஓகே கைஸ், 14 வச்சுக்கோங்க. நகர்ந்துச்சு எப்படியோது. ஓகே மூணு தான் சொல்கிறானுங்க. சட்டி தலையான்னு மூணு தான் பஞ்சு பண்ணுவோம். ஒரே குத்து அடி. ஓகே வாங்க நம்ம போகலாம், நம்ம ரைடை தொடங்கலாம். ஓகே கைஸ், இந்த லெவல் பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த வீடியோ ஒன்றும் முடியல. ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு நிறையா பேரோட உசுரை காப்பாற்ற போகிறோம். எப்படி நான் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த வண்டியெல்லாம் கிடக்குதுல்ல அதெல்லாம் ஆக்சிஜன் டேங்க்கா, அதை நம்ம கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து நிறையா பேரோட உசுரை காப்பாற்ற போகிறோம் கைஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இது பெரிய மிஷினு. நம்ம எப்படியாவது மக்கள் உசுரை காப்பாற்றி ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதுதான். அதாவது நம்பர் 1 ட்ரெயினரு டு சேவ் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி குட் லக் கார்த்திகே, நீ ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னு கேட்குறாரு கவிதா. ஒன்று இம்பார்ட்டன்ட் திங்கு என்னது, ஒரு வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கிடைக்குமா? வாயை முட்டு போடா கார்த்திகே அப்படின்னு மேட்டு விட்டாங்க. ஓகே அவன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வந்துட்டான். அவனுக்கு 120 செகண்ட்ஸ் இருக்குது அரக்கோணத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த சிக்னல் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டில் இருக்குது, அது க்ரீன் ஆனோடனே நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் க்ரீன் ஆகல. ஓகே கிளம்பு. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேரோட உசுரை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா காப்பாற்ற போகிறோம். வண்டி பார்த்தீங்கன்னாக்கா போகுது. இது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறோம். அதாவது பெரிய சேலஞ்சாக இருக்கும். இப்போ செம்ம லெங்க்த்து ஒரு 4-5 லாரி இருக்குது கைஸ். ஓகே நம்ம எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும், வேகமாகவும் சேர்க்கணும். அரக்கோணத்துக்கு போய் சேர்க்கணுமா? ஓகே நம்ம ஸ்பீட் லிமிட் தாண்டிட்டோம். டெலிவர் ஆக்சிஜன் வித்தின் 120 செகண்ட்ஸ். காப்பாற்றிட்டா போச்சு. ஓகே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம். அதாவது 70-71 அந்த மாதிரி அளவுக்கு. நம்மளுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்குது கைஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கார்கோ, அதனால் பின்னால் வந்துட்டு ட்ரெயின் இல்லை, கார்கோ தான் இருக்குது. ஓகே எப்படி காப்பாற்ற போகணும்னு தெரில கைஸ். காப்பாற்றுவேன் அப்படின்னு இருக்கணும். அரக்கோணத்துக்கு இன்னும் அவ்வளோ நேரம் இருக்குது. 1 நிமிஷமாக ஆச்சு. ஐயோ போய் சேர்ந்துருவேனா தெரியலையே. ஓகே சேர்ந்துருவோம். செம்ம ஸ்பீடுக்கு போகிறோம். எப்படியோ போய் சேர்ந்துருவோன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது இப்போ தான். ஓகே வந்துட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கோஆப்ரேட் பண்ணால் போதும் கைஸ். நம்ம கோஆப்ரேட் மட்டும் பண்ணால் போதும். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா சேர்ந்துருவோம் போயிட்டு. அவ்வளோதான் சேர்ந்தாச்சு. ட்ரெயினோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சிச்சு. அப்படியே நிப்பாட்டுவோமா? அவ்வளோதான்.
அவ்வளோதான் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னாக்கா காப்பாற்ற போகிறோம். அவ்வளோதான். ஓகே, நம்ம ஆக்சிஜனை டெலிவர் பண்ணிட்டு எல்லாரோட உசுரையும் காப்பாற்றிடும். அந்த டீம் வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிடும். நீ சூப்பரான ஜாப் செஞ்ச கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவலில் முடிச்சிட்டாங்க. வாங்க அடுத்த லெவலுக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க, இந்த சீசன் பேர் மிஷன் இம்பாசிபிள். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம வந்துட்டு ஷூட்டிங் எடுக்க போகிறோம். நம்ம இல்லை, அதாவது ஷூட்டிங்காரங்க வந்து நம்மளோட அதாவது ட்ரெயின் மேலே எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு பாய் ரெடியாக இருக்கியா, இன்னைக்குள்ள ஜாப்பு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயினோட அதாவது ஷூட்டிங்கானவங்க போயிட்டு ஸ்பாட்லேருந்து ஏற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, நம்ம போயிட்டு ஏற்றி வந்துடும். ஸோ அதுக்கு முன்னால் கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஊர் பேர் வன்னியம்பட்டியிலேருந்து கிளம்புறோம். நம்ம போயிட்டு ஷூட்டிங் க்ரூ ஏற்றிட்டு மெதுவாக போகணுமா. கேமரா வேறு எடுக்க போகிறாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். அதில் வேறு நம்ம ட்ரெயினெல்லாம் அலங்கோலம் பண்ணணுமா. ஏன் ட்ரெயினில் எடுக்கிறானுங்க? ஒருவேளை அந்த தமிழ் படம் தனுஷ் அண்ணாவோட தமிழ் படமான ஒரு ட்ரெயின் படமா தெரியலையே, பார்த்தாலும் தெரியும். சரி கைஸ், வாங்க நம்ம அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவோம். அங்கே போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட் கிட்டக்கே இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் கிட்டே தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஷூட்டிங்காரங்க எல்லாருமே நிற்கிறாங்க, தெரியுதா? ஓகே, இங்கே பாருங்கள், வேனுக்கினெல்லாம் நிற்கிது. நம்ம அதுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா நிப்பாட்டிட்டோம். யானு எனக்கே தெரியல. போடா டே, போடா டே, ட்ரெயின் போடா டே. அட பாவி, போக மாட்டானுங்க. ஓகே, இதோ பாருங்கள், ஷூட்டிங் பேர் எவ்வளோ பேர்னா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எங்கடா கேமரா, யாரா சூப்பர் ஸ்டார், பார்த்துருவோம் வாங்க. ஓகே, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோ பேர் நிற்கிறாங்க கைஸ். பாருங்க சுற்றிட்டு, அதாவது பஸ்ஸெல்லாம் இருக்கும்ல. மோஹித் ஷெட்டியா, ஐ எம் ரெடி லோக்கோ பைலட். சரி, என்னோட ப்ரீஃப் எடுத்துருவா, நான் ஜாப்பு தொடங்கி நீ ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி, நான் மேலே ஆடிட்டுருக்கேன் என்னோடய நண்பர் க்ரூவோட. நீ 35 ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது அந்த பிரிட்ஜுக்கிட்ட போகிற வரைக்கும். அப்புறம் அந்த கேமராஸ் எல்லாம் 60 செகண்ட்ஸ்க்கு கூட தான் இருக்கும். என்னால் செய்ய முடியும். சரி, அந்த ரிஸ்கி சண்டை என்ன பண்ண முடியும், என்னோடய லைஃப்பை பணியை வச்சு நான் அந்த இதை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு மோஹித் ஷெட்டி சொல்கிறாரு. ஓகே, நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு நகரலாமா? லெட்ஸ் கோ. ஓகே, 34 போகலாம் போ. ஓகே, என்னடா எடுக்க மாட்டானுங்க? ப்ளீஸ், பெரிய பெரிய கேமராலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே, கிளம்பலாம். ஓகே, நம்ம 35 ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம 35 ஸ்பீடுக்கு மேலே போவேணா, மெதுவாக ஸ்பீடு ஏறட்டும். ஓகே, என்னடா எடுக்க மாட்டீங்க? டே எடுங்கடா டேரக்டரு. ஐயோ, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாருங்கள், எல்லாரும் வேறு சட்டை போட்டிருக்காங்க. இந்த ஹீரோயினி மட்டும் வேறு சட்டை போட்டிருக்காங்க. நம்ம தான் எல்லா படத்துலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா செய்வாங்க ப்ளீஸ். இன்னும் அவ்வளோ ஸ்பீடில் போகுது. நான் அவ்வளோ ஸ்பீடு கொண்டே வரலடா. லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், ஆடிட்டு இருக்காங்க. அதோ ஒய்யோ 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 ஒய்யால டன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம ஸ்பீட் லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது. இங்கே பாருங்க, சத்தம்லாம் கேட்குது கேஸ், நீங்களே கேட்டு பாருங்க. சூப்பராக இருக்காங்க பாருங்க. கேமரா அங்கே பக்கம் போகுது, இங்கே பக்கம் போகுது. ஏய், ஆடுறானுங்க பாருங்க. இந்த மாதிரி கேமரா சுற்றி சுற்றி வருது, சுற்றி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேரக்டர் இப்போ தான் மோஹித் ஷெட்டி போல பாருங்க, சுற்றி வருது கேமரா. ஓகே, மெயின்டைன் பிலோ ஸ்பீடு 50. ஓகே, நம்ம 34க்கே போவோம். இங்கே பாருங்கள், சத்தத்தை பாருங்கள், எனக்கு சும்மா சிரிப்பாக வருது. ஐயோ, ஓகே கைஸ், வேகமாக போடா. இருங்க கைஸ், எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு அடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக சொல்கிறாங்க. நம்ம ஸ்பீடை பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இது பண்ணிட்டோம். ஓகே, அவ்வளோதான் கைஸ், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம். சுற்றி
அதாவது ஷூட்டிங்கும் எடுத்துட்டாங்க பாருங்க. சத்தத்தை பாருங்க, சும்மா கலக்கலாக இருக்குது. ஓகே, ட்ரெயினையும் நிப்பாட்டிடுச்சு. ஓகே, இங்கே தான் அவ்வளோதான் கைஸ். மோடி செட்டி சொல்கிறாரு, காட் சூப்பராக இருந்துச்சு கான்செப்ட் இன்னைக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. குட் ஜாப் ரயில்வே டீம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் பேக்கப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க அடுத்த லாஸ்ட்டான ஒரு லெவலுக்கு போனால் வெயிட் பண்ணுங்கள். இதான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கடைசி சீசனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2வது சீசன் வரும்போது அதுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு லெவலு. ஓகேங்க, பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் ராஜேந்திரன் மொட்டை தலையும் கார்த்திகும் பேசுகிறாங்க. குட் ஈவினிங் சார், நான் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது எடுத்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராஜேந்திரன் சொல்கிறாரு. இந்தாங்க உங்கள் ஆட்டோகிராஃப் நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃபை கொடுத்தாச்சு. தேங்க்ஸ் கார்த்திக்கு, என்னோட பிள்ளை வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை மென்ஷன் பண்ணுங்க சார். நீ அந்த சூப்பரான ஜாப் செஞ்சேன் அந்த ஆக்சிஜன் டெலிவரி பண்ணதுக்கு, அது என்னோடய ஜாப் சார், நான் சூப்பராக செஞ்சேன். இல்லை உனக்கு நிறைய டியூட்டி கால் பண்ணியிருக்காங்க, அந்த ஷார்ட்டு கூட ஒரு சூப்பராக இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க. நீ ரொம்ப டேலண்ட் கொண்டவன், ஆனால் நீ இங்கே இருக்கவன் இல்லை, உனக்கு வேறு இடத்துக்கு நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ராஜேந்திரன். அது ரொம்ப பெருசாக இருக்கும் உங்களுக்கு. சரி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. மிஸ் என்ன மிஸ் பண்ணுறியா ஏன் அப்படின்னு கேட்குறாரு கார்த்திக்கு. அதுக்கு சொல்கிறாரு, என்ன? ஆமாம், நான் உங்கள்கிட்ட மினிஸ்டர் வந்துட்டு உங்களை வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டாரு. என்னது அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. ஆனால் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. உங்கள் பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்கள், நீங்கள் வின்டருக்கு போகிறீங்க காஷ்மீர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சிச்சு. ஸோ வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சி தான் இருக்காங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திங்கனாலும் வீடியோ பெறுவது நேசகமின் தமிழ். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய் கைஸ்.